எல்லாத்துலேயுமே நிஜமாலே பேர் மாற்றி தான் சொல்கிறீங்களா இல்லை சம்டைம்ஸ் பேர் மாற்றாமலே சொல்லுங்க? சி இந்த ஷோ கேட்குற எல்லாருக்குமே தெரியும், யூ கான் மேக் பொய் கதைகள் எவ்ரி வீக். இதில் நடந்த ஆல்மோஸ்ட் 90-95% விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்திருக்கும். இந்த 5% விஷயங்கள் என் சுற்றி இருக்கிற யார் லைஃப்லேயாவது நடந்திருக்கும். சிலது என் லைஃப்பில் நடந்து நான் சொன்னேன்னா டைரெக்டாக மாட்டிப்பேன். ஒரு வாட்டி இந்த ஷோவில் நான் ஒரு கதை சொன்னேன். இப்போது நான் நிறையா அந்த டைமில் வந்து நடிக்கிறதுக்கு கதை கேட்கும்போது எல்லா கதையும் வந்து ஹீரோக்கு ஏதாவது ஒரு நோயோடையே வருது, இது நோய் சீசன் போல் இருக்குன்னு நான் ஒரு எபிசோடில் சொன்னேன். பார்த்தா ஒரு பெரிய டேரக்டர் ஒரு கதை அமைச்சிருந்தார் எனக்கு. அவர் மேலே செம்ம காண்டாகி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் சிஜிமாக திட்டினார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சென்சிட்டிவான கதைகள் இருந்ததுன்னா நான் வேறு யாராவது வச்சு சொல்லுவேன். பெயர் மாற்றி தான் சொல்லுவேன். பெயரோடு சொன்னேன் அப்படின்னா என் லைஃப்பில் பாதி ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போயிருக்கும். ஸோ நிறைய கதைகளில் என் தாய் இன்வால்வ்டாக இருப்பாங்க, நிறைய கதையில் என் வீட்டில் ஃபேமிலியில் க்ளோஸ் மெம்பர்ஸ் யாராவது இன்வால்வ்டாக இருப்பாங்க. ஸோ எவ்ரி நேம் இஸ் சேஞ்ச். சம்டைம்ஸ் ரொம்ப ரேண்டமாக ஒரிஜினல் நேம் வந்துடும், அப்புறம் பஞ்சமிட்டாய்க்கு ஃபோன் பண்ணி அதை எடிட் பண்ண சொல்லிடுவேன். ஸோ எல்லா கதையுமே வந்து பேர் மாற்றி தான் சொல்லுவேன். அதான் எனக்கு நல்லது. நான் உயிரோட நல்ல சந்தோஷமாக நீண்ட காலம் இருக்கணும்னா பேரை மாற்றி சொல்கிறது தான் நல்லது. அஜய், இதை கேட்கறதுக்காக இந்த ஹெட்ஃபோன்ஸ் போடணும் வந்த பாரு நீ.